ரொம்ப நாள் முன்னாடி ஸ்ரீகாந்த் ஒரு லைனோட வந்தார். எங்களோட காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் ஒரு டிரெக்டர், சூர்யா நாராயணன் சொல்லி. இந்த மாதிரி ஒரு டிரெக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருந்தேன். பட் வந்து மீட் பண்ணிட்டு ஒரு லைன் மட்டும் நரேட் பண்ணாரு. சார் ஓகே, சூப்பர், ரொம்ப அழகா இருக்கு லைன். ஸோ சார் நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு நான் வரேன். முடிச்சுட்டு அப்போதான் போர் ஷூட்டுக்கு போகும்போது அவரை மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறீங்க? இல்லை இல்லை, விஜய் அசிஸ்ட் பண்ணுறேன், நான் தான் தமிழ் டயலாக்ஸ் இந்த படத்துக்கு. சார் சூப்பர், வாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டெய்லி ஸ்ரீகாந்த் தான் வந்து சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் ஸ்ரீகாந்த் வந்து இப்போ ரொம்ப கேஷுவலா ஈஸியா சொல்லிட்டு போனாரு. நீங்க தான் நான் நரேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் அவரோடய நான் படம் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் அவர் சொல்லலை. அவர் என்கிட்ட கதை நரேட் பண்ணாரு. பட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் போய் பிச் பண்ணாரு இந்த கதை. அண்ட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஹீரோ வேற யாராச்சும் காஸ்ட் பண்ணிக்கலாமே. அந்த எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட தி ஒன்லி திங் அவர் சொன்னது, இல்ல அர்ஜுன் தாஸோட நான் பண்றேன், அர்ஜுன் தாஸோட பண்றேன், அது அவர் சொல்லவே இல்லை. ஃபைனலி ரொம்ப நாள் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தாரு. நான் என் பாட்டுக்கு படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் ஃபைனலி ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு ரஞ்சித் ஜெயக்கொடி சாருக்கு $1 மில்லியன் கதை போய் நரேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஃபோன் பண்ணாரு. சார் ஓகே. தென் ஃபைனலி யுவராஜ் பிரதரை போய் மீட் பண்ணிட்டு கதையை நரேட் பண்ணிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ ஐ வாஸ் லைக், வாவ் ஸ்ரீகாந்த், யூனோ குட் நைட் லவரோட ப்ரொடியூசர். அண்ட் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, யுவராஜ் ரொம்ப பர்டிகுலர் இருப்பார் ஸ்கிரிப்டை பற்றி. ஸோ ஐ செட் வெரி குட். தென் ஃபைனலி அப்படிதான் ஃபைனலி யுவராஜை மீட் பண்ணேன். பட் யுவராஜ் அவங்கள பற்றி நான் கடைசியில் வரேன், டீம் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வரேன். இன்னொரு விஷயம், எல்லாமே இதுல நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு சார் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சத்தியமா செட்டில் இப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தான் ஷூட் பண்ணோம். திடீர்னு இங்க மேல வந்து எல்லாருமே சார் சார்னு போட்டீங்க. பட் இல்ல, ஸ்டில் த சேம் ஒன்லி. ஐ நோ நிறைய டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும். பட் ஆனாலும், பட் ஸ்ரீகாந்த், கெட்டிங் பேக், தேங்க்யூ. ரொம்ப ஈஸியா நீங்க யூனோ இன்னொருத்தரை காஸ்ட் பண்ணிக்கலாம். பட் யூ ஸ்டுட் பை மீ அட் தட் பாயிண்ட் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு இந்த ரிலீஸ் டேட் பார்க்கும்போது த ஹாப்பியஸ்ட் நான் யாருக்கு இருக்கேன்னா அது ஸ்ரீகாந்த்காக தான். ஏன்னா எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி வேற வேற படங்கள், அவங்களோட வேலைகளில் பிஸி ஆகிட்டோம். அவர் சொன்ன மாதிரி சோனா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். பட் இப்போ சோனாவும் 2 படம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீகாந்த் மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஐ நோ இந்த படம் அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான படம். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஃபார் ரகு. ஐ ஹோப் நீங்க என்விஷன் பண்ண ரகு, நீங்க ஃபைனலி எடிட்ல பார்த்து நீங்க கொடுத்த ஃபீட்பேக், ஃபைனலி அவர் செட்ல ஒரு நாள் கூட என்கிட்ட ஃபீட்பேக் சொன்னதில்லை. ஃபைனலி ட்ரெய்லர் லான்ச் அன்னைக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு ஃபைனலி. ஏன்னா எப்பவுமே அவர் சொன்ன மாதிரி எங்களை அஞ்சலி, இந்திரா அண்ட் ரகுவை தான் அட்ரஸ் பண்ணுவார் செட்ல. எப்பவுமே ஷூட் பண்ணும்போது சூப்பர் இந்திரா, சூப்பர் அஞ்சலி, இந்த சூப்பர் ரகு நான் கேட்டதே கிடையாது. ஃபைனலி இன்னைக்கு தான் அந்த ஃபீட்பேக்கே கொடுக்குறாரு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ ஹோப் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் யூ வின் அண்ட் வின் பிக் ஆன் 20th August. ஃபாக்ஸி அரவிந்த் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவரோட இன்னொரு படம் பண்ணிட்டேன். பட் சூப்பர்பான விஷுவல்ஸ், தேங்க்யூ ஃபாக்ஸி. நேஷ், அகெயின் சூப்பர் ட்ரெய்லர். நானும் ஆன் த வே ஷூட் முடிச்சு வரும்போது தான் ட்ரெய்லர் பார்த்தேன். சூப்பர், வெரி வெரி நைஸ், ஆல் த எடிட்ஸ் ஸோ ஃபார். ஆனால் படமும் சூப்பராக எடிட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஸ்ரீகாந்தை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி இல்லை. ஸோ ஐம் ஷுர் அதுவும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அப்சர் மாஸ்டர், தேங்க்யூ. ஸோ அப்சர் சொன்னாரு ஆடினேன்னு சொல்லி. இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மிஸ் ஒருத்தி பாட்டு வரும்போது நிறைய பேர் கலாய்ச்சாங்க, எதுக்கடா உனக்கு இந்த வேலை, ஏன்டா ஆடுறேன்னு சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிடுறேன் இன்னைக்கு. இங்க அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், காலேஜில் யூனோ ஒரு சுச்சுவேஷனெல்லாம் அவன் ஆடுறான், பாடுறான். ஸோ அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு டு ஷோ டான்ஸ் ஆட வராதுன்னு காட்டுறது இன்னும் கஷ்டமா இருந்தது. ஸோ அப்சர் தேங்க்யூ ஃபார் தட், அந்த மாதிரி ஆட வச்சதுக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஏன் அப்படி ஆடி இருக்கேன்னு. அது கொஞ்சம் ஸ்ரீகாந்த் வேர்ட்ல கியூட்டா, யூனோ ஸ்டெப்பு தெரியாம அப்படி ஆடுற ஒரு பையனா ஆடணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஹோப்பிங் அந்த ட்ரோல்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும், அது பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறேன். So thank you, Master, to all the friends here. Hisham. So ஸ்ரீகாந்த் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நைட் நரேட் பண்ணி முடிச்ச உடனே
ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல 16-17 பாட்டு. ஐ வாஸ் லைக் எப்பவுமே ஒரு மியூசிக்கல் லவ் ஸ்டோரி பண்ணணும்னு இருந்தது எனக்கு. பட் ஐ செட் யாரு கம்போஸ் பண்ண போறா? இல்ல இல்ல எனக்கு ஒன்னு பண்ணணும். And அவரோட ரெஃபரன்ஸ் மியூசிக் எல்லாம் மோஸ்ட்லி மணி சரோட படங்கள்ல தான் இருக்கும். நான் நினைச்சேன் சரி யார் பண்ணலாம். ஸோ நான் ஹிஷாம்கிட்ட ஹிருதயம்க்கு அப்புறம் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் நம்பர் கேட்டு நான் பேசி பிரதர் சூப்பர் ஒர்க் அண்ட் ஹோப்ஃபுல்லி என்னைக்காவது ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரும் ஆஸ் யூஷுவல் ஷோர் பிரதர், தேங்க்யூ பிரதர், வி வில் ஒர்க் பிரதர் நான் சொல்லியிருந்தேன். ஐ சரி ஓகே வா. தென் ஃபைனலி ஸ்ரீகாந்த் நரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ரீகாந்த் சொன்னேன் இந்த மாதிரி ஹிஷாம் கேட்டு பார்க்கலாமா. ஸோ ஹி செட் சூப்பர். ஸோ ஐ ஜஸ்ட் கால் அப் ஹிஷாம் அண்ட் ஐ செட் ஹிஷாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, நீங்க ஸ்ரீகாந்த் சொல்லி ஒரு டைரக்டர் இருக்காரு, மீட் பண்ணி பாருங்க. ஒரு 17 பாட்டு இருக்கு, யூனோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனோ டிஃப்ரெண்ட் ஆல்பமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க பாருங்க, மீட் பண்ணி பாருங்க. ஷோர் பிரதர், மீட் பண்றேன் பிரதர் சொல்லி ஸ்ரீகாந்த் ஃபைனலி ஐ திங்க் அவங்க மீட் பண்ணாங்க. ஸ்ரீகாந்த் சொல்லி நீங்க 2 பேரும் மீட் பண்ணுங்க, உங்களுக்கு வைப் செட் ஆகுதுன்னா வை நாட். ஸோ ஐ திங்க் பேசினாரு ஹிஷாம்கிட்ட. ஐ திங்க் ஃபைனலி கொச்சின்ல மீட் பண்ணாங்க. அங்கேருந்து மறுபடியும் ஸ்ரீகாந்த் இந்த கால் வந்துச்சு, ஹிஷாம் இஸ் ஆன் போர்ட். ஐ செட் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ ஹிஷாமும் வந்துட்டாரு. பட் தேங்க்யூ ஹிஷாம் ஃபார் திஸ். ஐ திங்க் மியூசிக் டைரக்டர் தாண்டி இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. அண்ட் நாட் ஓன்லி யூ பட் ஐஷா ஆல்சோ. ஸோ இவங்களோட ஒய்ஃப் என்னோட பிகெஸ்ட் கிரிட்டிக். அவங்களும் எனக்கு ஆனஸ்ட் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ, யூ பிகம் ஃபேமிலி நோ. அடுத்த படமும் பண்ணுறோம். யுவராஜ் பிரதர் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு படத்துல அதுக்கப்புறமும் டேட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஒர்க் பண்ணலாம். ரொம்ப பிஸி ஆயிடுவீங்க ஆஃப்டர் திஸ். யூ ஆர் த சோல் ஆஃப் ஒன்ஸ் மோர், ஸோ த சோல் ஆஃப் த ஃபிலிம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஹிஷாம். ஐம் ஹாப்பி தட் நீங்க இந்த படத்துல ஒரு பாட்டா இருக்கீங்க. அண்ட் விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஹிஷாம். சோனா ஃபர்ஸ்ட். ஸோ சோனா வந்து ஸ்ரீகாந்த் இந்த கதை நரேட் பண்ணும்போது என்கிட்ட அப்பவே சொன்னாரு, அஞ்சலி இருக்காங்க, இந்திரா இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ 2 பேரும் ஃபிக்ஸ் இல்லை. பட் எப்பவுமே கேட்பேன் ஸ்ரீகாந்த், இந்திரா யார், இப்படி இருக்கணும், மிஸ்டீரியஸா இருக்கணும், அழகா இருக்கணும், இப்படி இருக்கணும். சரியா ஸ்ரீகாந்த், யாரு மைண்ட்ல வச்சு இல்ல அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். டேய் ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் பேர் சொல்றா, யார. இல்ல இல்ல எனக்கு அவர் மிஸ்டீரியஸா இருக்கணும், ஸ்மைல் பண்ணா இப்படி. ஐ கேவ் அப். சரி ஓகே ஸ்ரீகாந்த், நீ ஃபைனலி இந்திரா காசு பண்ணதுக்கு அப்புறம் நீ சொல்லு. இந்திரா விட்டான், அஞ்சலியா காஸ்ட் பண்ணிட்டோம், அதித்தி சங்கர் ஓகே சொல்லிட்டாங்க. கேட்டோன்னே வெரி குட். ஃபைனலி ஐ திங்க் ரஞ்சித் சார் அகைன் மறுபடியும் ஸ்ரீகாந்த் $1 million இன்ட்ரடியூஸ் பண்ணது ரஞ்சித் ஜெயக்குடி சார். சோனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீகாந்த்க்கு ரஞ்சித் ஜெயக்குடி சார். ஸோ ஃபைனலி சோனாவை மீட் பண்ணோம் ஆஃபீஸில். ஃபைனலி ஐ திங்க் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க அண்ட் மீட் பண்ணோம். அண்ட் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் சோனா, இப்போ நீங்கள் 2 படம் பண்ணுறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. அண்ட் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க. ஐ ஹோப் எவ்ரி ஒன் லவ்ஸ் இந்திரா. அதித்தி, ஐ ரிமெம்பர் ஸ்ரீகாந்த் வந்து நரேஷன், ஐ திங்க் சங்கர் சார் வீட்டுக்கு போய் நரேஷன் முடிச்சாரு. தென் ஃபோன் பண்ணேன். ஹி வாஸ் லைக் ஐ திங்க் ஓகே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரியாக்ஷன் பார்த்து. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் எவ்வளோ, ஒரு நாள் எடுத்தாங்களா 2 நாள் எடுத்தாங்களா? 2 days நோ, ஒரு 2 நாள். ஸோ ஸ்ரீகாந்த் மறுபடியும் ப்ரெஷர்ல எப்படியே இருந்து, ஐயோ அதுக்கு இன்னும் சொல்ல, எதுவுமே சொல்ல தெரியல, என்ன நடக்க போகுது, அஞ்சலி அஞ்சலி ஐ நீட் டு நோ. தென் ஃபைனலி ஐ திங்க் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே அவங்க சொன்ன மாதிரி 2 வாட்டி மீட் பண்ணேன். ஃபைனலி செட்ல மீட் பண்ணேன். ரொம்ப அழகா சார், ஹவு யூ சார் சொன்னாங்க. சரி ஓகே. செகண்ட் டே ஷூட், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மைலிங் ஷாட், சத்தமா சிரிச்சிட்டாங்க. சிரிச்ச உடனே அன்னைக்கு ஐ திங்க் ஐஸ் பிரேக் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஈவினிங்ல இருந்து தாசு வாடி அப்படிதான் பேசுவாங்க. டீனா தாசுர டி இல்ல, இந்த வாடி போடி அந்த டி. ஸோ ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அதித்தி. சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் அஞ்சலி வந்து அந்த எனர்ஜி வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். யூ பிகம் அ ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் நான் கண்டிப்பா சொல்லணும் அபவுட் யூ அண்ட் அபவுட் சோனா அண்ட் அதித்தி. ஐ திங்க் ஸ்ரீகாந்த் சொன்னாரு, ரகு வந்து அவ்வளோ இமோஷன்ஸ் இருக்கு, அவரு பயங்கரமா கேரி பண்ணாரு. பட் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள்கிட்ட 2 பேருக்குமே சொல்லியிருக்கேன், ஆனா இங்க நான் இது பதிவு பண்றேன்.
if not for both of you, I don't think I would have been able to be Raghu. For the wonderful, wonderful women that both of you are inside out, I think normally ஃபீமேல் ஆக்டர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டேன். நான் இது இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தீங்க. ஏன்னா எனக்கு என்றைக்குமே ஒரு டவுட் இருந்தது இல்லை. சரி ஓகே, ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணலாமா வேணாமான்னு எல்லாரும் சொல்லி ரொமான்ஸ்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஓகே சரி வருமா இல்லையான்னு சொல்லி. பட் ஐ திங்க் ரெண்டு பேரும் அவங்க கொடுத்த சப்போர்ட், அவங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. இட்ஸ் நாட் ஈஸி ரோல் ரெண்டு பேருக்கும். ஏன்னா ஸ்ரீகாந்தோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படி இருக்கணும், இந்திராவோட நீங்கள் இப்படி இருக்கணும், அஞ்சலியோட நீங்கள் இப்படி இருக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா கண்டிப்பாக ரகுவோட கேரக்டர் என்னால் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சிருக்காது. ஸோ தேங்க்யூ போத் ஆஃப் யூ, தேங்க்யூ போத் ஆஃப் யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யுவராஜ் பிரதர், ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ரொம்ப சாதாரணமாக இல்லை, 3 கால் ஷீட் பண்ணிட்டார் இதெல்லாம் சொன்னார். அது ஏன் பண்ணேன்னா, ஏன்னா அவரும் அவ்வளோ பேஷனட்டாக இருக்காரு அபவுட் த ஃபில்ம். அண்ட் அவர் சொன்னார் நம்ம பேட்டா கொடுக்கல இதெல்லாம், அவன் ரொம்ப நல்லா தான் சார் பார்த்துட்டாரு சார் மொத்த டீமையும். அவர் ரொம்ப அழகாக பார்த்தாரு. ஏன்னா அவ்வளோ பேஷனட்டாக இருக்காரு, அவ்வளோ லவ் அவருக்கு இருக்கு சினிமா மேலே. ஸோ பிரதர் தேங்க்யூ. திஸ் ஜேர்னி உங்களுக்கும் ரொம்ப லாங்னு தெரியும், இந்த படத்துக்கு நீங்கள் படங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியும். பட் ஒன்ஸ் மோரோட அந்த ட்ரீம் எனக்கு தெரியும். ரொம்ப அந்த ஹாப்பினஸ் தெரிஞ்சு உங்கள் ஃபேஸில் இன்னைக்கு பார்க்கும்போது. ஸோ ரியலி ஹோப்பிங் இது $1 million சக்ஸஸ் ஸ்ட்ரீக் கண்டினியூ ஆகும். அண்ட் August 28th $1 million ப்ரொடக்ஷனில் இன்னொரு $1 million ஸ்டுடியோஸில் இன்னொரு பிளாக் பஸ்டர் இந்த படமாக அமையணும்னு நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் யுவராஜ் பிரதர். அண்ட் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு, நீங்கள் சார்கிட்ட 10 படங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ பட் தேங்க்யூ. அது வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ யுவராஜ் பிரதர். அண்ட் உங்கள் ஹார்ட் ஒர்க், உங்கள் பேஷன்ஸ்க்கு ஐ விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றி படங்கள் கொடுங்க. ஒன்ஸ் மோர் படம் பற்றி நான் சொல்லணும்னா, இப்போ உள்ள வரும்போது அவங்க இங்கே இல்லை, இருக்காங்களா இல்லைன்னு தெரில, அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இங்கே ஃபைனலி ட்ரெயில் பார்த்துக்கிறோம். மேம் இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக். ஏன்னா ஷூட்லேருந்து நேராக வரேன், நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தோன்னே ப்ளே ஆன உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னது ஸோ குட் டு சி யூ லைக் திஸ்ன்னு சொன்னது. ஸோ தேங்க்யூ மேம். அண்ட் வெளியே அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஸோ அவங்க படம் பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எனக்கு ஒரு ஒரு அதான் வெளியே நின்று பேசிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி இருக்கு ஆஸ் அ லேடி, உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது? அண்ட் அவங்க சொன்னாங்க அவங்க அழுதுட்டாங்க அந்த ஸ்க்ரீனிங்லன்னு. ஸோ ஐ செட் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ மோசமாக இருந்தா இல்லை நல்லா இருந்தது, அதனால தான் அழுதேன். ஸோ தேங்க்யூ. அந்த ஃபீட்பேக் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ தேங்க்யூ ஸோ வெரி மச். நீங்கள் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கேட்குறேன் ஒன்ஸ் மோர் பற்றி. இன்னிதான் இன்ஃபேக்ட் டைரக்டர்லேருந்தே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட்பேக் கேட்குறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க எனக்கு. ஸோ ஒன்ஸ் மோர் நிறைய பேர் கேட்டாங்க, சரி ஓகே வாய் ஒன்ஸ் மோர். நிறைய இந்த தியேட்டர் ரவுண்ட்ஸ் போகும்போது எல்லாருமே எப்பவுமே ஒன்ஸ் மோர் இப்போ வருது. அதுக்கு பெரிய காரணம் ஐ திங்க் இஸ் Fox Hero Visuals, Srikanth direction, and of course Hisham your music. பட் ஏன் ஒன்ஸ் மோர்னா, ஸ்ரீகாந்த் இந்த கதை நரேட் பண்ணும்போது ஒரு ரொம்ப கிளீன், அழகான, ரியலிஸ்டிக் இமோஷன் இருக்கிற ஒரு ட்ராமா. இதில் ஒரு ஹீலிங் இருக்கு, ஹோப் இருக்கு, அந்த மாதிரி ஒரு படம். இல்லை இங்கே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க எப்போ சார் இந்த தம்மு சரக்கு இல்லாமல் எல்லாம் நடிப்பீங்கன்னு சொல்லி. ஸோ அந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது அப்படி ஒரு நோட் போட்டு தான் நான் ஆரம்பித்தேன். என்னோட தியேட்டர் கிரவுண்டுக்கு போகும்போது ஒரு வயசானவங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த ரத்தம், வெட்டு, குத்து, கத்தி இல்லாமல் ஒரு படம் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் தட் அம்மா அண்ட் ஃபார் அ லாட் ஆஃப் அதர் பீப்புள். என்னோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொன்னாங்க ஒரு லவ் படம் பண்ணலாமேன்னு. ஸோ ஒரு ரொம்ப க்ளீன் ஃபிலிம், எந்த ஒரு அப்யூசிவ் லாங்குவேஜ் இல்லாமல், உமனை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, எந்த ஒரு டாக்ஸிசிட்டி இல்லாமல், ஸ்ரீகாந்தோட விஷனில் ஒரு படம். இதில் ஹார்ட் பிரேக் இருக்கு, ஹோப் இருக்கு, அண்ட் லாட் ஆஃப் லவ் தட் இஸ் தேர். இந்த ஒரு இன்டர்வியூவில் சுதர்ஷன் கேட்டார், நார்மலி ஹீரோயின் ஓட ரோல்ஸ் எப்படி இருக்கு, வித் டைம் இட்ஸ் சேஞ்சிங். பட் இதில் ஐ கேன் டெல் யூ both the heroines are the pillars of this film after Hisham. And அதித்தியும் சரி, சோனாவும் சரி, அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அழகான ரோல் இருக்கு. இதில் தம் இல்லை, சரக்கு இல்லை, எந்த ஒரு கெட்ட வார்த்தை இல்லை.
விமனை இல் ட்ரீட் பண்றது இல்லை. ஒரு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல், அழகான, கியூட், ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. ஸ்ரீகாந்தோட what is the line you use? This is your love letter to மணி சார். ஸோ அதுதான் ஒன்ஸ் மோர் ஸ்ரீகாந்தோட லவ் லெட்டர் டு மணி சார். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்ரீகாந்த். அண்ட் August 28th தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் போய் பாருங்க. நியூ வெர்ஷன் ஆஃப் மீ ஹோப்ஃபுல்லி. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் சுதர்ஷன் கேட்குற மாதிரி நீங்கள் ஐ லவ் யூ இந்த வாய்ஸ்ல எப்படி சொல்வீங்க, இது எப்படி பண்ணுவீங்க, கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் யா, இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த இருக்கிற எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரொமான்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் உங்க ஃபீட்பேக் ப்ளீஸ் எனக்கு கொடுங்க. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ வெரி மச். ஐ நோ ரொம்ப லேட்டாக இருக்கு, பட் இந்த ஒரு மேடை இந்த வாட்டி டக்குன்னு முடிச்சுன்னு சொல்லி ஓட வேணான்னு பார்த்தேன். தேங்க்யூ இங்கே வந்ததுக்காக. வெங்கட், தேங்க்யூ டு யூ as well. நீங்க உங்க என்டையர் டீம் நான் சூப்பரா ப்ரொமோட் பண்றீங்க படத்தை. தேங்க்யூ வெரி மச் வெங்கட். ஏடிஸ் பாய்ஸ், சாரி உங்களை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. ஐ திங்க் நிறைய பேர் நீங்க படங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சில பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சு நீங்களே ப்ரொடியூசர்ஸை தேடுறீங்க. ஸோ சில பேர் குழந்தைங்க ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ பட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கும். அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் once again, Hisham, all the very best to you. Srikanth, we'll talk 28th August பேசுவோம் after the first show. To both you wonderful ladies, I wish you the best. Yeah, thank you. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஒன்ஸ் மோர் டீம், குட் ஈவினிங். ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கீங்க நமக்காக. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பை சேயிங் தேங்க்யூ டு ப்ரொடியூசர் யுவராஜ் சார். very big thank you sir. எதுக்குன்னா for giving Srikanth sir this opportunity. Thank you. Because of you we get to give once more to everybody out there. Thank you sir. This man, my director, has given his blood, his sweat, his heart and his heartbreak for this movie. So thank you so much for approaching and giving me this opportunity and trusting me with this, Srikanth sir. Thank you. நான் ஆக்சுவலி லைஃப்பில் கொஞ்சம் ரொம்ப டவுனான டைமில் இருக்கும் போது தான் ஒன்ஸ் மோர் கேம் டு மீ. ஸோ ஒரு நாளும் இந்த செட்டுக்கு போய் பிளேயிங் திஸ் அஞ்சலி கேரக்டர் ஹீல்ட் மீ அண்ட் ஹெல்ப் மீ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் சார் ஃபார் தட். அண்ட் Hisham has given an amazing album, not just as part of the crew but even as an audience. Thank you so much. And இதில் எனக்கு ஒரு பாட்டும் கொடுத்துருக்காரு, கண்ணேன்னு ஒரு பாட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹிஷாம். சாரி, ஐம் லிட்டில் எமோஷனல். ஆல்சோ தேங்க்ஸ் டு ஆல் த ஏடிஸ். ஒரு நாளும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ரெஸ்டே இல்லாமல். பட் ஸோ ஸ்வீட் and a talented team of boys. Thank you so much, boys. Seriously, I think you guys helped run the show. So thank you to the costume department, Nava, Nancy, everybody, and our DOP Foxy. ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க எல்லாமே. So thank you Foxy. And Sona, you're making a debut with this movie. I wish you all the best. நானும் கொஞ்சம் படத்துலலாம் பார்க்கும்போது I was also eyeing you. Very beautiful girl, very talented girl. I hope you get many more projects. So all the best to you. And last but not least, my co-star, Mr. Das. I'm so happy I got to work with you. First 2 times உங்களை மீட் பண்ணும்போது ஒரு ஃபேனாக மீட் பண்ணேன், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட் டைம் அனிருத் கான்சர்ட்டில் உங்களை பார்த்தேன், அங்கே ஃபேனாக ஒரு ஃபோட்டோ கேட்டேன், நீங்கள் சிரிச்சிங்க. அண்ட் செகண்ட் டைம் உங்களை மீட் பண்ணது வந்து எனக்கு JFW அவார்ட் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணீங்க. அண்ட் த தேர்ட் டைம் ஐ மெட் யூ ஒன்ஸ் மோர் பூஜையில் ஒரு கோஸ்டாராக மீட் பண்ணேன். அண்ட் ஃப்ரம் தேர் ஐ திங்க் ஐவ் ஹேட் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி வித் யூ. ஒரு கோஸ்டாராக ஆரம்பித்து ஃபினிஷிங் திஸ் ப்ராஜெக்ட் ஆஸ் அ வெரி கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஹீஸ் ஒர்க்ட் ஸோ ஹார்ட். ஐ திங்க் ஹீஸ் டன் அ பியூட்டிஃபுல் ஜாப். ஒரு வில்லனா அவர் எவ்வளோ ரசிச்சிங்களோ, லவ் கொடுத்தீங்களோ, ஒரு லவர் பாயாவும் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க, ரசிப்பீங்க. அதே லவ் கொடுங்க.
And just a big thank you. And also in the படத்தில் ஒர்க் பண்ண என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், he's no more, but I'm so happy that he worked with me. நான் இந்த ஸ்டேஜில் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். அஜய், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க். அண்ட் ப்ளீஸ் வந்து தேட்டர்ஸில் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது தான் நானே ட்ரெய்லர் பார்த்தேன் ஃபோனில். பார்க்கும்போதே I could feel the amount of love that was put into this project. And just thank you so much. And எல்லாரும் ப்ளீஸ் தேட்டர்ஸ்க்கு வாங்க, படத்தை பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச்.